Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. மாமா மாமா இப்பதான் எங்க ஞாபகம் உங்களுக்கு வந்துச்சா மாமா? இத பாரு தம்பி, நான் அமெரிக்காவுக்கு போறேன். ஆனா நான் அமெரிக்காவுக்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட இந்த கஜனாவை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இதுக்குள்ள ரொம்பவே விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் இருக்குடா தம்பி. ஆனா இப்ப அதை ஓபன் பண்ணி காட்டுற நிலைமையில நான் இல்லடா தம்பி. நேரமும் இல்ல, பிளைட்டை மிஸ் பண்ணிடுவல்ல. நான் வந்த பிறகு உங்களுக்கு தரத காட்டுறேன். என்ன? ஆஹா, கஜானாவை கொடுக்கறியா? ரொம்ப நல்ல விஷயம். மோட்டு பாத்ரூம் இந்த கஜனாவை பத்திரமா பாத்துக்கங்க. என்ன? ஓகே மாமா, பை பாய் பாய். மண்டையா, நான் இப்ப என்ன யோசிக்கிறேன்னா, ஒருவேளை அந்த கஜானாவை நான் திருடிட்டு வந்துட்டா அதோட என் லைஃப்ல நான் செட்டில் ஆயிடுவோம் போல இருக்கே. இந்த மாதிரி ஒரு பணக்காரன் கஜானா பெட்டியை கொண்டு வந்து கொடுத்திருக்கானா, அதுல எவ்வளவு பணம் இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அப்புறம் ஜான் ஆயிடுவான் டான். ஜான் ஆக போறான் டான். ஏன்டா இப்ப கத்துற? நான் ஒரு கனவு கண்டுகிட்டு இருக்கேன். அதே கனவை தாண்டா நானும் கண்டுகிட்டு இருக்கேன். ஆனா அந்த கனவுல ஆனா என் கனவுல அந்த குட்ட பையன் ஜான் வந்திருக்கான். அவன் நம்ம வீட்டுல திருட வந்திருக்கான்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற? ஆமா மோட்டோ, இப்ப என் கனவுல கூட அதே டான் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் அவன் என் கனவுல ஜெயம் ரவி அண்ணன் மாதிரியே அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்கான். நல்லா இருக்கே, இது ரொம்ப பிரமாதம். ஒரே நேரத்துல நான் 2 பேரோட கனவுல இருக்கேனா? ஆனா இவனுங்களுக்கு தெரியல நான் நிஜமாவே இங்க வந்திருக்கேன்னு. அப்ப நான் 3 இடத்துல இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அவனுங்க கனவை கண்டு ஜாலியா இருக்கட்டும். அதுக்குள்ள நாம வந்த வேலைய முடிச்சிட்டு கிளம்பிடுவோம். விஷயம் தெரியுமா? உன்னை போலவே குட்ட பையன் ஓட்ட பிடிச்சு உள்ள இறங்கிட்டான்னு நினைக்கிறேன். ஓடுறான் அவன. இப்படி எல்லாம் அடிக்க கூடாது மோட்டோ. இப்படி அடிக்கிறேன். என்ன பண்றீங்க? வேண்டாம், வலிக்குது. விடுங்க. டேய், சீக்கிரம் மேல தூக்குங்க. இவனுங்க கனவு காணல, நிஜமாவே என்ன அடிக்கிறானுங்க. வலி தாங்க முடியல. டேய் பூசணிக்க மாட்டியா, எப்படிடா இருக்கு? உயிருக்குயிரான உயிர் நண்பா, என் உடன்பிறவா சகோதரா, இந்த நேரத்துல போன போட்டு நல்லா இருக்கேன்னு கேக்குறேன். என்னப்பா எதுனா பிரச்சனையா? என்ன சொல்லுபா, என்னாச்சு நண்பா? பூசணிக்க மாட்டியா, நான் சொல்ல வந்த விஷயத்த கேளுடா. எங்க மாமா ஒருத்தர் இருக்காருல்ல. அட மோட்டு பத்லு, என் உயிர் நண்பர்களே, இதோ ரெடி ஆயிடுச்சு உங்க ப்ராப்ளம்கான சொல்யூஷன். யாராவது இந்த கஜனாவை திருட வந்தாங்கன்னா அப்புறம் இதுல சத்தமா அலற அடிக்கும். இப்ப நீங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு நிம்மதியா போய் தூங்குங்கப்பா. நானும் போய் தூங்குறேன். தேங்க்யூ டாக்டர் ஜட்கா சார். யாரது? எங்க திருட? எங்கடா அந்த திருட? இப்ப தரடா சொல்லி அனுப்புனா உழைச்சு சாப்பிடுறேன். அந்த பையல. ஏய். அம்மா. ஏய், என்ன அடிச்ச? ஏய். டேய், என்னடா ராத்திரி நேரத்துல மணி அடிச்சிட்டு இருக்கீங்க? தொலை பண்றீங்க, தொலைச்சிருவார் ராஸ்கல். என்னடா? டேய், நான் என்ன கேட்டேன்? எங்கடா ராத்திரி நேரத்துல எங்க விட்டு வர? லைட்ட போட்டு கொஞ்சம் விவரமா அடிப்போம். அடடே பாக்ஸர் அண்ணாச்சி, நீங்க எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்தீங்க? இவ்வளவு நேரம் நீங்க அடிச்சதெல்லாம் நான் வாங்கிக்கிட்டேன். இப்ப வட்டியை முதலமா உங்களுக்கு எடுத்து தரேன்டா, நீங்க வாங்கிக்கங்க. இன்னொரு தடவை மணி அடிச்சீங்க, பிச்சிருவேன். அவன் மண்டையில இருந்து நம்ம மண்டையில எடுத்து வச்சுட்டு போறான் பார். நாட்டுல களவாணி பசங்க ஜாஸ்தி ஆயிட்டாங்க. ஐடியா டாக்டர்
டாக்டர் ஜட்கா சார், அந்த அலாரம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. வேற ஏதாவது அலாரம் இருந்தா கொடுத்துட்டு போங்க. அட பத்துலு, என் உயிர் நண்பா, என் உடன்பிறவா சகோதரா, நீங்க ராத்திரி முழுக்க என்ன தூங்க விட மாட்டீங்களா? என்னவா? நாங்களே இங்க பிரச்சனை மேல பிரச்சனையில தூங்காம முழிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்க என்ன அங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்கீங்களா? நட்புனா என்னன்னு தெரியுமா? மூட்டுனா என்னன்னு தெரியுமா? பத்துலுனா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஓகே ஓகே பத்துலு, என் உயிர் நண்பா, நான் இப்ப உடனே கிளம்பி வந்துடுறேன். இம்மீடியட்டா. அது இதோ ரெடி ஆயிடுச்சுப்பா. இனிமே யாராவது இந்த எலக்ட்ரிக் அலாரம டச் பண்ணாங்கன்னு வச்சுக்கோ, உங்களுக்கு உடனே சாக்கு அடிச்சிரும். டேய் பூசணிக்கா மாட்டியா, நீ சொல்றதெல்லாம் உண்மையாடா? ஓ, என் உயிர்க்குயிரான உயிர் நண்பா, என் உடன்பிறவா சகோதரா, உனக்கு நம்பிக்கை இல்லனா நீ வேணா தொட்டு பாரு. என்ன ஜம்ப் ஆகி கீழே விழுந்தாரு? நைட்ல சப்பாத்தி எடுத்துக்கங்க. மோட்டு பத்துலோ, எழுந்திருங்க எழுந்திருங்க. அடே கலவன பையன், ராத்திரில வந்து இந்த கத்து கத்துறேன். இன்னொரு தடவை என்ன பார்த்து இந்த மாதிரி சொன்ன, இன்னைக்கு நான் எவ்வளவு பெரிய கொள்ளக்காரன் தெரியுமா? பெரிய கொள்ளக்காரன் இந்த ஜான் நாகப்புரா டான். நோ. ஏய். டேய் 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 டேய். டேய். ஆமா. பத்திர மாட்டியா, ஏன்டா அவங்களுக்கு ஷாக் அடிக்கல? டேய் மோட்டோ, அவங்க வரும்போது ரப்பர் Dress போட்டு வந்திருக்காங்க. கொஞ்ச நேரம் இரு மோட்டோ, நான் இந்த மேட்டரை உடனே சிங்கம் சாருக்கு கன்வே பண்ணிடுறேன். அவராச்சு அவங்களாச்சு. சிங்கம் சார் காப்டர் உள்ளுக்கு மேல கோலிக்கு நிக்கா. எங்க போறாரு இவரு? ஸ்டாப். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து யாரும் தப்பிச்சதே இல்ல. மரியாதையா அங்கேயே நில்லு, இல்ல உங்களை காலி பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், என்கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. இந்த இன்ஸ்பெக்டர் சிங்கத்தை ஏமாத்துறதுக்கு இன்னொருத்த பிறந்து வரணும்டா. ஓகே சார், நீங்க தாராளமா கஜனாவை கொண்டு போங்க. நான் சரண்டர் ஆயிட்டேன். சார், நீங்க பெரிய தோப்பு சார். இந்தியாவுக்கே ஹோப் சார். யூ ஆர் கிரேட் சார். ஆனா இட்னோண்டு லேட் சார். ஏன் மூஞ்சிக்கு முன்னாடி புகழ்ந்தா எனக்கு பிடிக்காதுன்னு உங்களுக்கு தெரியல. பேச்ச குறைச்சிட்டு வேலையை பாருங்க. வாங்க, இந்த கஜானாவை எடுத்துட்டு போலாம். ஜான் கிட்டே உன் வேலையை காட்டுறியா? வச்சேன் பாத்தியா ஆப்பு, இந்த ஜான் தான் டாப். பாஸ் என்னமோ பஞ்சலாக் பேசுறீங்க. இப்ப நமக்கு பஞ்ச் டைலாக் முக்கியம் இல்ல, வேலை தான் முக்கியம். வேலையை பாருங்க. ஜான் ஆக போறான் டான். அப்புறம் இந்த ஊருக்கே தண்டனை காட்டான். இப்ப அந்த கஜானாவை ஓபன் பண்ண போறேன். அதுக்குள்ள என்னதான் வச்சிருக்காங்கன்னு பார்க்க போறேன். அவசரத்துல அலாரத்தை மறந்துட்டேனே. இனிமே தப்பி தவறுகளை இப்படி செய்ய மாட்டேன். இப்ப பாரு. இங்க பாரு நண்பா, இப்ப நான் இந்த டிவைஸ் வச்சு அதை எப்படி நம்ம கிட்ட இழுத்து கொண்டு வரேன்னு. ஓரமா நின்னுகிட்டு அந்த கஜானா நம்ம கிட்ட வரும்போது அப்படியே அமைக்கிடு. கஜா கஜா, ஒரு கிளாஸ் சுடுறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதாப்பா. நானும் போறேன். ஏய் இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். நான் இப்போ உன்னை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்குள்ள தள்ள போறேன். அங்க உனக்கு எல்லாமே ஃப்ரீயா கிடைக்க. கவலைப்படாத. ஆஹா, என் ரிஸ்க் எல்லாம் வேஸ்டா போச்சு. நான் எதிர்பார்த்தது எதுவும் இதுல இல்லையே. உள்ள ஒரே ஒரு போட்டோ தான் இருக்கு. இது ரொம்ப ரொம்ப அநியாயம். இதுக்கு ஒரு கஜானா. வயசுல எங்க மாமா கூட நெருக்கமா நின்னு எடுத்த போட்டோ இது. இத பாக்கும்போது என் மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்ப நான் ரொம்ப வருத்தத்துல இருக்கேன்டா. மாமா மாமா ஒரு முத்தா கொடு மாமா. மாமா போட்டோவை தூக்கி போடலாமா? நீ எங்க போட்டோவை மட்டும் ஒழிக்கலடா, எங்க மாமா மேல நான் வச்சிருந்த மரியாதையை ஒழிச்சிட்டேன். ஜக்கா 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 ஜக்கா
ஏய், எனக்கும் என் மாமனுக்கும் உள்ள நெருக்கம், எங்களுக்குள்ள உள்ள அன்பு தெரியுமாடா உனக்கு? இது கூட தெரியாம எதுக்குடா இந்த பூமியில நீ பிறந்த? நேரு மாமாவுக்கு அப்புறம் பாசமான மாமா எங்க மாமா தான்டா. போட்டோவை ரெடி பண்ணி தரேன். சீக்கிரம் அந்த போட்டோவை ரெடி பண்ணி கொடுங்கடா. இவன் என்ன பஞ்சர் ஆக்கிடுவான் போல இருக்கு. அப்புறம் நீங்க என்ன போட்டோல தான் பார்க்கணும். சீக்கிரம் ஓடு ஓடு இல்லன்னா எனக்கு பத்து தண்ணி சோப்பு எதுவும் இல்லாம துவைச்சிருவான். அடி வாங்குற அளவுக்கு உடம்புல தெம்பு இல்ல. வா வா சீக்கிரம் ஓடி போயிடலாம். என்னடா, கடைசியா ஒரு ரெஸ்லிங் ஷாட் வாங்கிட்டு போயா. மன இது தெரியுமாடா? நீ இப்படி எல்லாம் கோவப்படக்கூடாதுப்பா. கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இரு. அந்த உடைஞ்சு போன கண்ணாடி துண்டுகளை நான் இணைச்சு தரேன். அநேகமா நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் போல இருக்குப்பா. நீ யார்கிட்டனா சொல்லி அந்த கஜானாவை திறந்துருப்பா. அதுல நீ சின்ன வயசுல இருக்கும்போது என் கூட எடுத்துட்ட போட்டோ இருக்கும், அவ்வளவுதான். ஓகே மாமா, நீங்க அதை எவ்வளவு பத்திரமா பொக்கிஷமா பாதுகாத்து வச்சிருந்தீங்களோ அதே மாதிரி நானும் அதை வச்சிட்டு இருப்பேன். என்ன, நான் ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானை வச்சு அந்த கஜானாவை ஓபன் பண்ணிட்டேன் மாமா. அவருக்கு கஜானா ஓபன் பண்றதுல 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது மாமா. அதை வச்சு திறந்துட்டாரு. வச்சிடுறேன் மாமா. வர பொங்கலுக்கு ஊருக்கு வாங்க மாமா, ஜல்லிக்கட்டுல கலந்துக்கலாம். Watch India's largest kids library only on Geo Hotstar. Download the app now.